தமிழக அமைச்சர்கள் மீது முதலமைச்சர் தேர்தல் ஆணையம் வழக்கு இது வந்து தேர்தல் ஆணையம் மறுத்திருக்காங்க. நாங்கள் யாரும் குறிப்பிட்ட யார் மேலேயும் நாங்கள் வழக்கு பதிவு செய்ய போகல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது சம்பந்தம் இல்லை, இது தகவல் எது உண்மை தகவல் என்று எனக்கு தெரியல. ஏனென்றால் முதலமைச்சர் நேற்று எங்களுக்கு அந்த தகவல் எங்களுக்கு கிடைக்கவில்லை என்று சொல்லியிருக்கிறார்கள். தேர்தல் ஆணையம் இதை சொல்லியிருக்கிறார்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் ஒரு தேர்தல் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. நிச்சயமாக பணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது யாரெல்லாம் பணம் கொடுத்தார்கள் என்பதை தீவிரமாக விசாரித்து அதற்கான நடவடிக்கை எடுப்பது நல்லது. நடவடிக்கை எடுக்க வேண்டும். தவறு செய்தவர்கள் யாரும் தப்பித்து விடக்கூடாது என்பது எனது கருத்து. பின்னாடி தமிழகத்தில் அரசியல் மாற்றம் ஜனாதிபதி தேர்தல் மட்டும்தான் குறியீடு இல்லை. தமிழகத்தில் ஒரு மாற்று சக்தி உருவெடுக்க வேண்டும். நிச்சயமாக நாங்கள் 3 மாதத்திற்குள் எங்களை நோக்கி தமிழக அரசியலை திருப்பிவிடுவோம். ஏனென்றால் 12,500 முழுநேர ஊழியர்கள் 23ஆம் தேதியிலிருந்து களத்தில் பணியாற்றப் போகிறார்கள். எங்கள் கட்சியை பொறுத்தமட்டில் புறவாசல் வழியாகவோ பின்வாசல் வழியாகவோ வர வேண்டும் என்றில்லை. நேரடியாக எங்கள் சக்தியை நாங்கள் கூட்டிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அதிமுகவிற்கு மாற்று திமுக இல்லை என்பதில் நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். இன்று இருக்கும் சூழ்நிலைக்கு மாற்று பாஜக தான்.